श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि நேற்றுக்கு நம்ம 155வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். எல்லோருக்கும் அனுபவத்தில் இருக்கிற விஷயம் அவங்களுடைய சரீரம். இந்த சரீரத்துக்கு பேர் அன்னமய கோஷம். அதுதான் இப்போ விவரிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் எது தெரியறதோ நமக்கு, எது இந்திரிய கோச்சரமாக இருக்கின்றனதோ அது பற்றி விவரித்து இந்திரியங்களுக்கு அகோச்சரமாக இருக்கிற நம்முடைய நிஜஸ்வரூபம்னு நமக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த பஞ்சகோஷ விவேகம். அதில் பஞ்சகோஷங்களுக்குள்ள இந்த அன்னமய கோஷந்தான் நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, என்ன கிராஸாக தெரியறது, நல்ல ஸ்தூல சரீரம். இது பற்றி சொல்லும்போது இது அன்னத்தினால் செய்யப்பட்டு ஒருத்தர் அன்னம் சாப்பிட்டா தானே அந்த புருஷனுடைய பீஜக்கணம் அது அன்னத்தினாலது உருவாகிறது. அது போய் ஸ்திரீ கர்ப்பனில் விடும்போது ஸ்திரீ கர்ப்பனில் இருக்கிற மாம்சம் ரத்தம் அது எல்லாத்தையுடைய உதவினால், அம்மா எடுத்துக்கிற ஆகாரத்தினால அந்த குழந்தை உள்ள வளருது. ஸோ அன்னத்தினால் உருவாக்கப்பட்டு அன்னமாகவே அது இருக்கிறது. அப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் திரும்பி அன்னத்துக்குள்ளே தான் போகும். இது முன்னாடி இல்லை, அப்புறம் இருக்க போகிறது இல்லை, நடுவில் கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த இருக்கிற கொஞ்ச நாள் கூட ஜாதக்ஷணா க்ஷணகுணா அநியத ஸ்வபாவः. இது மாறிக்கொண்டே இருக்கிறது தான் இந்த சரீரத்துடைய குணம். பிறந்த புனந்தி. அதனால் இது ஒரு பொருள்னு பார்க்குற மாதிரி நம்மளால் பார்க்க முடியறதுனால கடவத்து பரிதிருஷ்யமான ரொம்ப கண்களுக்கு புலங்களுக்கு தெரியறது. ஸோ இது எனக்கு தெரியறது ஒரு வஸ்து மாதிரி அனும்போது இது ஒரு தனி வஸ்து தான், நான் இல்லை. இது எப்படி ஒரு காரில் உட்கார்ற ஒருத்தன் கார் ஆக மாட்டார். காருக்காக இல்லை, காரில் உட்கார்ந்தவருக்கு உபயோகப்படணும். அந்த விதத்தில் நான் இந்த சரீரத்தை நீ உபயோகப்படுத்துகிறேன். ஸோ ஐ எம் எக்ஸ்பிரஸிங் த்ரூ திஸ் பாடி. அப்படி இருக்கிற நான் உபயோகப்படுத்துகிற இந்த பொருள் இது எப்படி நான் ஆக முடியும்? ஸ்வாத்மா கதம் பவதி. இதில் ஏற்படுற எல்லா மாற்றங்களையும் தெரிஞ்சுக்கிற பாவ விகார வேத்தாவாக இருக்கிற நானும், எல்லா விகாரங்களையும் மாற்றங்களையும் தெரிஞ்சுக்கிற நானும் ஸ்வாத்மன். நான் இப்படி சரீரமாக முடியும் அப்படின்னு நேற்றுக்கு பார்த்தோம். 156லேருந்து இங்கேயும் அந்த ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷத்துடைய விவரணை தான் கண்டினியூ பண்ணுறாரு. இது பற்றி 11 ஸ்லோகங்கள் மொத்தம் 154லேருந்து ஆரம்பிச்சு இதுக்கு மட்டும் இந்த கோஷத்தினை வர்ணனம் பண்ண மட்டும் இவ்வளோ ஸ்லோகங்கள். ஏன்னா நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிற
நம்ம ரொம்ப தாதாத்மியமாக இருக்கிற கோஷம் இந்த அன்னமய கோஷம். மிச்சந்தெல்லாம் கொஞ்சம் அந்தர்கதமாக இது தெரியற அளவுக்கு அவ்வளோ தெரியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் இதுதான் முக்கியம். நமக்கு சம்சார బంధத்துக்கு காரணம் வந்து தேக அபிமானம். அந்த அபிமானம் అనేది ஆக்சுவலி தேகத்துக்கு தெரியாது. ஆனால் தேகத்து மேலே நானனே ஒருத்தன் அபிமானம் வச்சிருக்கான். அந்த நானனேது விஜ்ஞானமய கோஷம், அது அப்புறம் வரும். ஸோ கண்டினியூஷன் ஆஃப் தி அன்னமய கோஷ விவரண. பாணிபாதாதிமான் தேஹ நாத்மா வியங்கேபி ஜீவனாத் தத்தச்சக்தேரநாச்சாச்ச ந நியம்யோ நியாமகः. இந்த தேகம் பாணிபாதாதிமான் தேகம் கால்கள் கைகள் முதலான அவயங்கள் எல்லாத்தையுமே காம்பினேஷனாக சேர்ந்து இருக்கிறது இந்த தேகம். இந்த தேகத்தில் வியங்கோபி ஜீவனாத், இது வந்து ஒரு கை ஒரு காலோ இல்லைன்னா ரெண்டு காலோ ஒரு ரெண்டு கையோ இப்படி இதுக்கு வட்டிட்டா கூட மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் ஏதாவதுன்னு வட்டிட்டா கூட இந்த உடம்பு ஜீவிச்சுட்டே இருக்கும். இந்த உடம்பு ஜீவிச்சுட்டே இருக்கும். பூர்த்தியாக அது ஏதோ பிரெயின் அப்படி ஹார்ட் டிஸ்டர்ப் ஆகி அப்படி அது உட்டி இருக்காமல் உடஞ்சி போயிடுது, உயிர் போயிடுறதான்னு சொல்கிறோம். ஸோ இந்த அவயங்களுடன் கண்டனம் பண்ணால் கூட இந்த தேகம் ஜீவிச்சுட்டே இருக்கு. அதனால அப்போ இந்த தேகம் ந ஆத்மா, தத் தத் சக்தேகே, அந்த சைத்தன்ய சக்தி అనేదేదో ஒன்று இருக்கிறதுனால தான் அது நாசனம் இல்லாமல் இருக்கிறதுனால அநாசாத் அது நாசனமாகாமல் இருந்து சைத்தன்யம் கூட இது தொடர்பு இருக்கிற வரைக்கும் இங்கே இவனு கோமாலோ இருந்தாலும் சரி, ஏதாவது சரீர பாகங்களை வட்டிட்டாலும் சரி, ஆனால் இது இன்னும் வேலை பண்ணிகிட்டே இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லை, நியாமக, இதனை நியந்திரணம் பண்ணுற, இதுக்கு சைதன்யம் கடன் கொடுத்த அந்த நியந்திரன் கண்ட்ரோலர் வேறேனால ந நியம்யः, இது கண்ட்ரோல் படுத்தப்படுறது, சரீரம் கண்ட்ரோல் படுத்தப்படுறது, யாருனாலையோ இது கவனிக்கப்படுறது, கண்ட்ரோல் செய்யப்படுறது. ஸோ அதனால் எது நியமிக்கப்பட்டதோ அந்த சரீரம் நியந்திரிக்கிற நானும் வேறே. புரியுறதா? ஸோ பாகங்களும் சிலது வட்டிட்டா கூட சரீரம் அப்படியே வேலை பண்ணுறது. அதுதான் கட்டோபனிஷத்தில் ஜீவ ந ஜீவந்தி பிராணேன ஜீவந்தி இதரேன. இந்த பிராணமும் நம்ம எது சொல்கிறோமோ இந்த சரீரம் இது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால ஜீவனத்தினை உயிர் வியக்தப்படுத்துறது அப்படியானே. ஸோ இதனாலையும் இந்த நியாமகனாக இருக்கிற நானும் ந நியம்யா, அந்த நியமிக்கப்படாதே அவன் நான் இருக்க முடியாது இல்லையா. அதே எக்ஸாம்பிள் தான், வஸ்துன்னு நான் பார்க்குற வஸ்து நான் ஆக முடியாது, ஏன்னா இது என்னால் பார்க்கப்படுறது. சரீரம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அடுத்த இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, அன்வய வத்திரேகம்
అనే ஒரு ప్రక్రియ இருக்குல்ல வேதாந்தத்தில். அப்படின்னா யத் சத்வே யத் சத்வம் அப்படின்னா இது அன்வயம். எது இருக்கிறதுனால அது இருக்கின்றனதோ அப்படின்னா எந்த காரணத்தினால இந்த காரியமாக காணப்படுற சரீரம் இருக்கின்றனதோ அப்படின்னா மண் இருக்கிறதுனால தான் இந்த குடம் అనేది நாமரூபம் இருக்கின்றது. இதுதான் அன்வயம். ஸோ மண் இல்லாமல் குடம் இருக்குமோ? இருக்காது. அதே மாதிரி யத் அபாவே யத் பாவः யத் அபாவः அப்புறம் எது இல்லாதனால அது இருக்காதோ அப்படின்னா காரணம் இல்லைன்னா காரியம் இருக்காது, மண் இல்லைன்னா குடம் வராது. ஸோ இது வெத்திரேகம். ஸோ எப்படி சொன்னால் கூட ரெண்டு விதமாகவும் ஆத்மா இல்லாமல் சரீரம் இருக்க முடியாது. அதனால் சரீரம் అనేది இருக்கணும்னா ஆத்மா இருந்திருக்கணும். ஆனால் சரீரம் இல்லாமல் கூட ஆத்மா இருக்கும். இதுதான் மறுபடியும் கட்டோபனிஷத்தில் எதேவேஹ தத்முத்ர யதமுத்ர தத்விஹ ததன்விஹ எது இங்கே இருக்கின்றனதோ அதே தான் பரலோகத்திலும் எல்லா லோகத்திலும் இருக்கின்றனதே. எது பரலோகத்திலும் அங்கெல்லாம் இருக்கின்றனதோ அதே தான் இங்கேயும் இருக்கின்றனது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா ஒரு ஆத்மா மட்டும்தான் இருக்கின்றனதே అని சொல்கிறதுக்கு. அப்படி சொல்லி அதுக்கப்புறம் 157வது ஸ்லோகத்தில் தேஹ தத்தர்ம தத்கர்ம ததவஸ்தாதி சாட்சிணः சதயேவ ஸ்வதः சித்தம் தத்வை லக்ஷண்யமாத்மனः. தத்தேக தர்மः இந்த தேகத்துடைய பல விகாரங்கள் இருக்கின்றன இல்லையா? விகாரங்கள்னா அர்த்தம் பால்யாவஸ்தா, கௌமார அவஸ்தா, யவ்வன அவஸ்தா, விருத்தாப்பிய அவஸ்தா. ஸோ அது எல்லாமே விகாரங்கள் தான். பொதுவாக நம்ம சொல்கிற 6 விகாரங்கள் அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ தத் தேக தர்ம அப்புறம் தத் தேக கர்ம இந்த தேகத்தினால் செய்யப்படுற முக்கியமான கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்யப்படுற 5 காரியங்கள். கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்கிற 5 காரியங்கள் பாணி பாதம் வாயு உபஸ்தா அப்புறம் வாக் இந்திரியம். ஸோ 5 கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்யப்படுற அதோடைய கர்மம். 3வது தத் தேக அவஸ்தாக. மேலே தர்மங்கள்னு சொல்லும்போது விகாரங்கள்னு எடுத்துக்கலாம். இங்கே அவஸ்தான்னு சொல்லும்போது பால்யாவஸ்தா, கௌமாராதி அவஸ்தைகள். இது எல்லாமே 3 அவஸ்தைகள். ஸோ இது எல்லாமே தேக தர்ம, தேக கர்ம அண்ட் தேக அவஸ்தாக ஆதி இன்னும் முதலான எக்ஸெட்ரா. என்னது? வியாதி, அப்புறம் ஆரோக்கியம், சுகம், துக்கம், இதெல்லாம் மனசுக்கு தான் தோணுறதான்னா கூட சரீரத்துக்கு வர மாதிரி நமக்கு சரீரம் மூலமாக தான் வருதுன்னு தெரியறது. ஸோ ஆதி சாட்சிணா ஆத்மனः. ஸோ இது இத்தனை தேகத்துடைய தர்மத்துக்கு, கர்மத்துக்கு, அப்புறம் அவஸ்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிற அந்த ஆத்மனः தேஹி, the resident in this body. சதः தத் விலக்ஷணः. ஆத்மா இந்த 3 சொன்னமே இது எல்லாத்துக்கும் விலக்ஷணமாகவே அபாரப்பட்டாவ தனியாக தான் இருக்கின்றது.
அப்புறம் தனியாக இருந்து ஸ்வதசித்தம் ஏவ, அது தனக்கு தானே பிரகாசிச்சுட்டு ஸ்வயம் பிரகாசமாக இருந்து ஸ்வபாவமாகவே ஸ்வதகாவே பிரமாணம் எதுவுமே இல்லாமல், வெளியில் பிரமாணம் எதுவுமே தேவையில்லாமல் தனக்கு தானே பிரமாணமாக இருக்கின்றது. அப்படி சித்திச்சு இருக்கிற வஸ்துவாக இருக்கிறதே அது ஆத்மா. அப்போ தேகம் இத்தனை விஷயங்கள்னு அது சாட்சியாக பார்க்கறதுனால அப்படி பார்த்தா கூட இந்த தேகம் நான் இல்லை. அடுத்த 158வது ஸ்லோகத்திலும் இது சொல்லி शल्यराशिर्मांसलिप्तः मलपूर्णोति कल्मषः कथं भवेदयं वेत्त स्वयमेतद्विलक्षणः. இந்த விலக்ஷணான வார்த்தை முந்தாவது இப்போ படித்த ஸ்லோகத்தில் ஒன்று வந்தது. வைலக்ஷண்யம், விலக்ஷணம், இது விலக்ஷணமாக இருக்கு, இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்கிறது. ஸோ இந்த சரீரம் பற்றி சொல்லும்போது அன்னமய கோஷம் இது ஷல்ய ராசிஹி, இது எலும்புகளினால் செய்யப்பட்ட ஒரு கூடு. இட்ஸ் எ பண்டில் ஆஃப் போன்ஸ் அண்ட் wrapped பை த ஃபேட், அதெல்லாம். ஸோ அதுதான் சொல்கிறார் ஷல்ய ராசிஹி. இந்த போன்ஸ்னால் செய்யப்பட்ட ஒரு பஞ்சரம், அஸ்தி பஞ்சரம். அப்புறம் மாம்சலிப்தா. ஸோ இந்த நடுவில் இது எல்லாத்திலும் கேப்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு அந்த ஃபேட் அண்ட் த மீட், மாம்சத்தோடு செய்யப்பட்ட கூடியிருக்கிற. அப்புறம் கடைசியில் இதெல்லாம் வேலை செய்யும்போது பல டாக்ஸின்ஸு, பல தேவையில்லாததெல்லாம் மலபூர்ணக, மலம் சோறு, 9 வாய்கள் இருக்கிற குடில் இந்த சரீரம். சொன்னமில்லை இது முன்னாடி, 9 துவாரங்கள் எது இருக்கோ எல்லாத்திலும் மலம் சோறு இருக்கு, எல்லாத்திலும். அதி கல்மஷ, அதனால் இது அத்தியந்த அசுத்தம், அத்தியந்த அசுத்தமானது. அப்படி அதனால அயம் தேக சப்ளை பண்ணிக்கணும். கதம் ஆத்மா பவேத், அப்போது எப்படி இந்த அசுத்தமான இந்த பொருட்களினால் கூடி தயார் செய்யப்பட்ட அசம்பிளேஜாக இருக்கிற இந்த தேகம் அது எப்படி நான் ஆக முடியும், எப்படி ஆத்மா ஆக முடியும்? அப்படியானே கதம் பவேத். ஸோ அந்த வேத்தா, அந்த வேத்தானே வார்த்தை முன்னூட வந்துச்சு. தத் விலக்ஷண வேத்தா ஸ்வயமேவ. இந்த நானே ஸ்வயம், நான் தான் விலக்ஷணனாக இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த சரீரத்துக்கு என்ன ஆகிறது, இது வளர்ந்துச்சு, அப்புறம் பால்யம் வந்தது போயிடுச்சு, பார்த்தா எல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ வேத்த ஸ்வயமேவ தத் விலக்ஷண. ஸோ இந்த மாதிரி தேகம் பற்றி இவ்வளவு எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கிற இந்த நானும் ஆத்மா, நான் எப்படி தேகமாக முடியும்? ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி 159வது ஸ்லோகத்திலும் த்வங் சமேதோஸ்தி ரிபூஷி புரீஷராசௌ அஹம் மதிம் மூட ஜனக்கரோதி விலக்ஷணம் வேத்தி விசாரசீலஹ நிஜஸ்வரூபம் பரமார்த்தபூதம். இங்கே 2 பேரும் இதே சரீரம் தான், எல்லோருக்கும் இதே சரீரம் தான். ஞானிக்கு
சரீரம் அதையும் இப்படி தான் எலும்புகளோட கூடு மாம்ச பிண்டம் எல்லாம் அங்கேயும் மலம் இருக்குது, அங்கேயும் எல்லாம் அசுத்தந்தான் சரீரம் பார்த்தா. ஸோ ஒருத்தன் விவேகி, இன்னொருத்தரும் வந்து அவிவேகி. விவேகி அண்ணா விவேக சூடாமணி கிளாஸுக்கு வந்து அட்டெண்ட் பண்ணி கேட்டவன் எப்படி இதுன்னு பார்ப்பான். அப்புறம் இந்த விஷயங்களே காதில் போட்டுக்கல. ஏதோ சின்ன வயசில் ஸ்கூலில் எனாட்டமி ஜூவாலஜியில் இதெல்லாம் ஏதோ பார்த்தா படித்தான்னு தவிர இது அவ்வளோ சிந்திக்க வேண்டிய விஷயமா என்ன? அதனால தான் டாக்டர் படித்தா கூட அவனுக்கு ஆத்ம ஞானம் வருதில்லை. எவ்வளோ ஸ்பெஷலிஸ்டான ஆத்ம ஞானம் வருதில்லை. ஆனால் ஒன்றும் படிக்காமல் இந்த வேதாந்தம் படித்து குரு கேட்டவன் இது கேட்டவனுக்கு ஸ்வரூப ஜானம் ஏற்படுறது, முக்தனாயிடுறான். ஸோ அப்படி சொல்லும் போது மறுபடியும் மூடஜனக அப்படின்னா அஜ்ஞானிகள் எந்த மாதிரி சிந்திப்பான் இந்த சரீரம் பற்றி? இந்த துவக் மாம்ச மேத அஸ்தி புரீஷ ராசோ. இது பாருங்க, அடிக்கடிக்கு இப்படி இந்த சரீரம் பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார் சங்கரர். அப்படின்னா இது மேலே நமக்கு விரக்தி வரணும், இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் கூட. ஸோ இது வந்து சர்மம், மாம்சம், அப்புறம் கொழுப்பு, அஸ்தி, எலும்புகளோட சேர்ந்து, அப்புறம் புரீஷ ராசோ. இது என்ன? இது இட்ஸ் எ பண்டில் ஆஃப் போன்ஸ், fat, blood, then and the dirty things of the malamutras. Rashau, a bundle. இது போய் அகமிதி அப்படின்னு சொல்லிட்டு கரோதி. ஸோ இதுதான் நான் అని சொல்லிட்டு அவிவேகிகள் மூட ஜனங்கள் சிந்திப்பாங்க, எடுத்துக்கிறாங்க. They will take it body as themselves. ஆனால் இன்னொரு பக்கம் விசாரசீல, ஏதோ விசாரசீல விவேகம் இருக்கிறவன், விசாரணை பண்ணி தத்துவத்தினை சிந்திக்கிறவனும் அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? விலக்ஷணம் வேத்தி. இது சரீரம் நான் இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. வேத்தி சரீரத்தில் தான் இருக்கிறாங்க, சரீரத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. ஐ ஆம் ஒர்க்கிங், ஃபங்க்ஷனிங், எக்ஸ்பிரஸிங் த்ரூ த பாடி, நாட் ஆஸ் த பாடி. இருந்துட்டு நிஜஸ்வரூபம் பரமார்த்தபூதம் வேத்தி. என்ன தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க? விலக்ஷணமாக இருக்கிற இந்த விசாரசீல வேத்தி நிஜஸ்வரூபம் பரமார்த்தபூதம். நிஜமாக, சத்தியமாக, நித்தியமாக இருக்கிற, விலக்ஷணமாக இருக்கிற சரீரம், அன்னமய கோஷத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற, விலக்ஷணமாக இருக்கிற பரமார்த்த வஸ்து நானே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களன்னு நான் ஆத்மா, நான் ஐ ஆம் டிவைன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நிஜஸ்வரூபம் பரமார்த்த பூதம். ஸோ ஒருத்தர் வந்து விசாரசீல, இன்னொருத்தர் வந்து அவிசாரசீல. ஸோ இந்த விசாரணை செய்கிறதுனேது ரொம்ப அவசரம். நம்ம லோகத்தில் பல பேர் பற்றி, பல விஷயங்கள் பற்றி விசாரிப்போம். விசாரிச்சுட்டு வந்தீங்களா? அதை பற்றி விசாரிச்சிட்டிங்களா? தீபாவளிக்கு என்னென்ன டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு விசாரிச்சிட்டிங்களா? இல்லை, ஃபோனில் வரும் நிறைய மெசேஜஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம். கொஞ்சம் கரெக்டாக கேட்டுக்கலாமே விசாரணை. ஸோ லோக அனாத்ம வஸ்துகளை பற்றி நல்லாவே விசாரணை பண்ணிக்கிட்டு என்ன டிஸ்கவுண்ட்டில் வரும், என்ன ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு வரும், அப்படியெல்லாம் இது நல்லா தான் பண்ணுறோம். ஆனால் நமக்கு வாழ்க்கைக்கு, சம்சாரம், துக்கத்துக்கு காரணமாக இருக்கிற விஷயம் என்ன, அது எதுனாலன்னு அதை பற்றி விசாரம் பண்ணி அதை நீக்கிக்கிறதுக்கே விசாரசீலர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். டைம் இல்லை, நான் எங்கே விசாரம் பண்ணுவேன்,
இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு எங்கே டைம் இருக்குது? ஏன்னா குழந்தைகளை பற்றி விசாரிக்கணும், எங்கள் இல்லாஸ் பற்றி விசாரிக்கணும், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் பற்றி விசாரிக்கணும், கவனிக்கணும், எல்லாம் விசாரிக்கணும். ஆனால் எது விசாரிக்க வேண்டியதோ அந்த விஷயம் பற்றி விசாரிக்கிறதில்லை. 160 தேகோஹமித்யேவ ஜடஸ்ய புத்திஹ தேஹே ச ஜீவே விதுஷஸ்த்வதீஹ விதுஷஸ்த்வஹம் தீஹ விவேக விஜ்ஞானவதோ மகாத்மனः பிரம்மாஹமித்யேவ மதிஸ் சதாத்மனி. மேலே ஸ்லோகத்தில் சொன்ன அந்த 2 பேருன்னு இப்போ 3 பேராக பிரித்து சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். 3 விதமான மக்கள், 3 விதமாக திங்க் பண்ணுறவங்க, விசாரிக்கிறவங்க, 3 விதமான மனசுகள், இல்லைன்னா இன்டலெக்ட்ஸ். அதில் ஒருத்தர் என்னன்னா இவனும் ஜடபுத்தி இருக்கிறவன். ஜடபுத்தி இது எதனால் வருது? தாமோ குணம், தாமசிக குணத்தினால ஜடபுத்தி. இந்த பிளண்ட், ரொம்ப கல் மாதிரி ஜடபுத்தி. இவன் என்ன? தேக அகம் இது ஏவ, நான் இந்த உடம்பு தான். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் தான் இந்த உடம்புல இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கேன்ல, இதுதான் என்னோடது. நானன்னு சொன்ன உடனே இதுதானே சின்ன வயசுலேருந்து ஞாபகம் வருது. ஸோ தேக அகம் இது ஏவ அப்படின்னு பாவிச்சு சொல்கிறவனும் அவன் ஜடஸ்ய புத்தி, ஜட புத்தியோடு இருக்கிறவனும். வெரி தாமசிக், வெரி வெரி அட் த லோயர் லெவல்னு அர்த்தம். சரி, இன்னொருத்தவன் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், அவன் ஏதோ கொஞ்சம் படித்தானாமா. என்ன படித்தானா? கொஞ்சம் சாஸ்திரம் கூட படிச்சிருக்கலாம், இல்லைன்னா வேதம் படிச்சிருக்கலாம், ஓகே, இல்லை லோக படிப்பு நிறைய படிச்சிருக்கலாம். அதனால் கொஞ்சம் புராணங்களோ விஷயங்களோ கொஞ்சம் தெரிஞ்சு கேட்டதுனால, படித்ததுனால இவனும் விதுஷா இவன் பேர். அங்கே ஜடபுத்தி இருக்கிறவனும், இங்கே இவன் விதுஷா புத்தி அப்படின்னா ரஜோகுணஸ்வபாவம் இருந்து இவன் என்னன்னா ஒரு படி கொஞ்சம் மேலே, அவ்வளோதான், லிட்டில் பெட்டர். என்னது? தேகா ஜீவஹா ச து அகம் தீஹி. ஓ, நான் தேகம் மட்டும் இல்லை, நானும் ஜீவ. என்ன? ஆன்மா சத்தி போனதுக்கப்புறம் பயணித்து இன்னொரு லோகத்துக்கு போகும், இன்னொரு சரீரத்தினை அடையும். அதனால தான் ஸ்வர்க்கமும் பித்ருலோகம் இப்படின்னு. ஸோ இவனுக்கு 2 தேகம் மட்டும் நான் இல்லை, இந்த தேகத்தில் நிவசிக்கிற ஜீவன் நான் అనేది. ஆனால் வேதாந்தம் அதை ஒத்துக்கிறது இல்லை. ஜீவனும் இல்லையா? நீ நினச்சா இந்த வரவு போக்கு இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நடக்கும், பந்தம் தொடங்கும் தவிர. ஸோ இவன் தேக ஜீவேச்ச விதுஷா து அகம் தீஹி. இவன் 2 இப்படி சொல்லுவான். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இவனுக்கு புஸ்தக ஞானம் இருக்குங்க, இப்படி தான் கேட்டிருப்பான் சிலதெல்லாம். ஓகே, அதனால தான் பித்ரு கர்ம செய்கிறோம், ஸ்ராத்தம் செய்கிறோம். அப்போ யாருக்கு பண்ணுறோம்? யாரோ போனதுனால தான் செய்கிறோம். அந்த போனவனை சரியாக போகணும், சரியான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தானே ஸ்ராத்தம் வைக்க சொல்லி சாஸ்திரமே தானே சொல்கிறது. ஸோ சாஸ்திரம் படித்ததுனால தான் இந்த வேத கர்ம காண்டம் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஒரு ஜீவானது ஒத்துக்கிறான் இவன். அதனால் நான் சரீரம் மட்டும் இல்லை, நானும் ஜீவ, இல்லைன்னா அதுக்கு ஆண்மைன்னு கூட சொல்லுவான். இவனுக்கு ஆன்மா என்னன்னு தெரியாமல் ஜீவான்னு சொல்லிட்டு, அதனால் சாஸ்திரத்தினை படித்தனால இவன் ஒரு படியில் கொஞ்சம் பெட்டராக பேசுகிறான். ஆனால் உண்மையான விசாரசீலன் யாருன்னா இவன் மகாத்மனஹ மகாத்மாமதி. யார் இவனும்? விவேக விஜ்ஞானவதः. இவனுக்கு விவேகத்தினால் ஏற்பட்ட விஜ்ஞானத்தினால் இவன்
அகம் பிரம்மா இதி ஏவ மதிஹி. அகம் பிரம்ம ஏவ, நான் பிரம்மம் தான், நான் ஏக வஸ்து, அத்விதீயமான பரம்பொருள் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு யார் அவனுடைய புத்திக்குள்ளே உணர்ந்தானோ இவன் சாத்விக குணம் இருக்கிறவன். பாருங்கள், 3 குணங்கள், புத்தி 3 விதமாக வேலை செய்கிறது. ஒன்று ஜட புத்தி, இன்னொன்று வந்து விதுஷ புத்தி. விதுஷன் இன்டெலிஜென்ட், ஹி திங்க்ஸ் தட் ஹி ஹிம்செல்ஃப் நான் ரொம்ப அறிவியாள், நான் எனக்கு நிறைய அறிவு இருக்கு, நான் இன்னும் படிப்பேன், இன்னும் தெரிஞ்சுப்பேன், இன்னும் தெரியும், விதுஷ புத்தி. ஆனால் உண்மையான அறிவு மகாத்மன, அவன் தான் மகாத்மா, ஜீவன் முக்தன் சொல்ல முடியும். இவனு என்ன, சதா ஆத்மனி மதிஹி, இவனுடைய மதி, இவன் புத்திలో తాను ஆத்மானே விஷயம் மறக்கவே முடியாது. ஒருக்காகவும் தப்பாக இந்த சரீரத்தை தானே எடுத்துக்க மாட்டான். அவன் ஆத்மா பரபிரம்மஸ்வரூபமனே நம்மவா. ஸோ 3 வகையான புத்திகள்னு பற்றி சொன்னார். இப்போது நம்ம விவேக சூடாமணி படிக்கிறதுனால நமக்கு விஞ்ஞானம் ஏற்படுறதுனால நம்ம எல்லாரும் மகாத்மா புத்தி இருக்கிறவங்க. ஓகே, விஞ்ஞானவதா நம்ம எல்லோரும் நமக்கு விஞ்ஞானம் ஏற்பட்டு அப்படின்னு சொல்லி அடுத்தது 161வது ஸ்லோகத்தில் அத்ராத்ம புத்திம் त्यजहे त्यजमूढ बुद्धे त्वं मां समेदोस्ति पुरीशराशौ सर्वात्मनि ब्रह्मणि निर्विकल्पे कुरुष्व शान्तिं परमां भजस्व. ஸோ நீ முடிவு பண்ணிப்போ, நீ எந்த கேட்டகரியில் இருக்கணும்னு நினைக்கிற. தெரியாத வரைக்கும், சத்சங்கத்துக்கு வராத வரைக்கும், குருவுடைய உபதேசம் கேட்காத வரைக்கும் நம்ம எல்லோரும் பிறக்கும்போது வந்து அப்படி தான் ஐ ஆம் த பாடியானே சுற்றிட்டுருக்கோம், அப்படி தான் வளர்ந்துட்டோம். ஆனால் இப்போ நமக்கு விவேக விஞ்ஞானம் கொடுக்கப்படுறது விவேக சூடாமணி மூலமாக. அதனால் இப்போது நீ மகாத்மா மத்தியாக சுத்த புத்தியாக இருக்க விரும்புகிறியா, விசாரசீலனாக இருக்கிறியா, சதா நீ ஆத்மானி மறக்காமல் இருக்கணும்னு ஆசைப்படுறியா? எதுக்கு ஆசைப்படணும்? உனக்கு பரமசாந்திம் வேணும்னு சொன்னால் நீ வந்து அப்படி இருக்கணும், விசாரசீலனாக இருக்கணும், சாத்விக குணத்தோட விவேக விஞ்ஞானவத்தனாக இருக்கணும், சதா ஆத்மனி மதியில் புத்தியில் புரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவோடு இருக்கணும். சரி, இது சொல்கிறதுக்கு தான் அதுதான் சொல்கிறார் கண்டினியூஷனாக. அத்த ஆத்ம புத்திம் தெஜ, இது எல்லோருக்கும் சொல்கிறார். ஹே மூட புத்தே, யார் யாருக்கெல்லாம் தேகம் நானே பாவம் இருக்கிற ஓ மூட புத்திர்களே, ஹே மூட புத்தே அத்த. அப்போது உனக்கு இது பிரயோஜனப்படாது. தேகம் நானன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால உனக்கு பரமாம் சாந்திம் வராது, ஹாப்பினஸ், செக்யூரிட்டி, பீஸ் வரவே வராது. ஒன்று நீ ஆத்மானு தெரிஞ்சுக்கிற வரைக்கும், நம்புற வரைக்கும், ஏற்றுக்கிற வரைக்கும். ஸோ அத்த ஆத்ம புத்தி தெஜ, விட்டுடு, கிவ் இட் அப். ஹே மூட புத்தே, எது ஆத்மானு நீ நினச்சிக்கிட்டு இருக்கு இதுக்கு இவ்வளோ நாளில். மறுபடியும் பாருங்க அதே சென்டென்ஸு. त्वं मां समेदो त्वं मां समेदोस्ति पुरीशराशौ. மாம்சமோ சர்மமோ இப்படி இதெல்லாத்தினால செய்யப்பட்ட, பாருங்க இந்த வார்த்தை அடிக்கடிக்கு சொல்கிறாரு. அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கணும். நம்ம சரீரம்னா இதுதான், ரத்த மாம்ச அஸ்தி மஜ்ஜா, அப்புறம் புரீஷ ராஷௌ, பண்டில் பண்டில். ஓகே, அதனால் உட்டி கொடுது, இந்த பாவத்தின்னு உட்டி கொடு. இது பாட்டுக்கு இருக்கும். சரீரம் உட்டி கொடுக்கணும், சரீரத்தின்னு தொலைக்க வேண்டாம், சரீரத்தினை கொலை பண்ண வேண்டாம்.
டிஸ்ட்ராய் பண்ண வேண்டாம். அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் இது இதுன்னு தெரிஞ்சுக்கும், அவ்வளோதான். அதனால் தேகாபிமானத்தினை ஒட்டி கொடு. இந்த தேகம்னா இது தான் விட்டுட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்புறம் சர்வாத்மனி பிரம்மணி நிர்விகல்பே குருஷ்வ. உனக்கு பரமசாந்தி வேணும்னா, இங்கே சாந்தின்னா நம்ம செக்யூரிட்டி ஹாப்பினஸ்ன்னு சேர்த்துக்கணும். நீ பஜஸ்வ குருஷ்வ, நீ கண்டிப்பாக அந்த சர்வாத்மனி பிரம்மணி நிர்விகல்பே சர்வத்திர வியாபிச்சிருக்கிற பிரம்மஸ்வரூபம் ஆத்மனி, அந்த ஆத்ம விஷயத்தில் பிரம்மணி, பிரம்மன்னா பெருசா, அப்புறம் ஒரு விகல்பம் இல்லாத அப்படிப்பட்ட அந்த ஆத்ம தத்துவத்தில் மனசு ஈடுபடுத்திட்டு பஜஸ்வன்னா பஜனை பண்ணுறது இல்லை, ஏதோ பாட்டை பாடி அப்படி. இங்கே என்னென்னா பஜஸ்வன்னா அதே சிந்தனை பண்ணும், அதே நினைவில் இரு, சரியா? அதே மந்தவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா இருந்துட்டு பரமாம் சாந்திம் பஜஸ்வ. இங்கே பஜஸ்வன்னா பரமசாந்தினி அடி, அது அடையிறதுக்கு குருஷ்வ இந்த மாதிரி சிந்தனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். அதனால் யார் யாருக்கெல்லாம் பரமம் சாந்தி வேணுமனே விரும்புகிறோமோ பிரசாந்தி, பராம் சாந்திமன பிரசாந்தி அப்படின்னு சொல்லி அடுத்தது 162வது ஸ்லோகத்தில் தேஹேந்திரியாதா வசதி பிரமோதிதா வித்வானஹம் தாம் ந ஜஹாதி யாவத் தாவன்ன தஸ்யாஸ்தி விமுக்தி வார்த்தா அபிஸ்த்வேஷ வேதாந்த நயாந்ததர்ஷீம். ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறார். ரொம்ப முக்கியமான அத்தியந்த முதல் முக்கியமான செய்ய வேண்டிய ஒரு ஆத்தியாத்மிக சாதனை, ஸ்பிரிச்சுவல் சாதனை என்னன்னு சொன்னால், இந்த சரீரம் நானே பாவனை விட்டு கொடுக்கறது. அதோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. The giving up the body identification and considering the body as the Atma, இதுதான் முதல் சாதகனு செய்யப்படணும். இது ஒரே நாளில் நடக்காது. ஓவர் நைட் இட் won't happen. சத்சங்கம் கேட்க விஷயங்களை புரிஞ்சுக்க விவேகமும் வைராக்கியமும் வளர அப்போது கன்ஃபர்ம்டு பாடி டிஸ்ஐடென்டிஃபிகேஷன் ஏற்படும். அதனால் அப்படி பண்ணாமல் நீ வேறு என்ன பண்ணாலும் சரி, வேதாந்த மொத்தம் படிச்சிருந்தாலும் சரி, அது உனக்கு பிரயோஜனப்படாதுன்னு சொல்கிறார். இந்த இதில் பாருங்க 162. இது ரெண்டே மொத்தம் சென்டென்ஸாக பிரித்து பார்த்தா, யாவத்து வித்வான் யாவத்து பிரமோதிதா வித்வான் அசதி தேகேந்திரியாதோ, எவ்வளவு நாளைக்கு இந்த பிரமத்தினால டெல்யூஷனால் ஏற்பட்ட இந்த அசத்துன்னு என்ன, தேக இந்திரியாதோ அகம்தா ந ஜஹாதி. இந்த தேக இந்திரியங்களும் இந்த பண்டில் ஆஃப் திஸ் இது எல்லாமே நான் இல்லேனே, அகம்தா ந ஜஹாதி, இது நான் இல்லேனே முடிவு பண்ணாத வரைக்கும், இது தேகம் நான் இல்லைன்னே இது பாவனை விட்டு கொடுக்காத வரைக்கும்
அவனு வித்வான். வித்வான்னா வேதாந்தம் நிறையா படித்து வேதாந்தமும் கேட்டுட்டு இருந்து, இல்லை வேறு ஏதோ ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தானோ. இந்த இடத்துல வித்வானன்னு சொன்னால் வேதாந்தம் தான். ஏன்னா அடுத்த வரியில் சொல்கிறார் அவரே. அப்போது என்னாகும், எப்போ வரைக்கும் நீ வேதாந்தம் படித்தாலும் சரி, உபனிஷத்து படித்தாலும் சரி, நீ செய்ய வேண்டிய சாதனை என்னன்னா, அந்த சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் practice in the spiritual sadhana is giving up the body identification. தேக தாதாத்மியம், தேகாத்ம பாவனை விட்டுடணும். பண்ணலேன்னு வச்சுக்கோங்க. கேட்டுகிட்டே இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், வேதாந்தம் படிக்கிறோம், உபனிஷத்து படிக்கிறோம், பகவத்கீதை படித்தோம், கேட்டோன்னு. ஆனால் உனக்கு தாவத்து நீ அந்த தேகாத்ம பாவத்தை நீ விட்டு கொடுக்க தொடங்கணும். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணாத வரைக்கும் தாவத்து ஏஷக வேதாந்த நயாந்த தர்ஷி. அப்படிப்பட்ட அந்த வித்வானன்னு வேதாந்தமனுக்கு கிளியராக சொல்கிறார். ஸோ வேதாந்தம் படித்து கூட உனக்கு தேகாபிமானம், தேகாத்தியாச போல இன்னும் காம்படிஷனு, அப்புறம் கம்பேரிசனு அண்டு டாக்கிங் அபவுட் யுவர் பாஸ்ட்டு, உன்னுடைய இது பற்றி எல்லாம், உன்னோட பெருமை பற்றி பேசிக்கிறது என்ன இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு. வேதாந்த நயாந்த தர்ஷி ஆனால் கூட அப்படிப்பட்டவனுக்கு ந அஸ்தி தஸ்ய முக்தி வார்த்தா அபிது. அவனுக்கு ஈவன் முக்தி அనే வார்த்தను கூட even he is far away from that liberation முக்திக்கு அந்த வார்த்தை கூட அவனுக்கு பிரயோஜனப்படாது. அந்த வார்த்தை பிரயோஜனப்படுதில்லை. அந்த வார்த்தை கெட்டே வரல. அவன் அந்த முக்தி எங்கோ இருக்கேன், இவன் எங்கோ இருக்கான் பாருங்க. ஈவன் முக்தி அనే வார்த்தை கூட அவனுக்கு கடிக்கலேன்னு அர்த்தம். அசல் முக்தி அనే வார்த்தைன்னு அவனுக்கு என்னன்னு தெரியல. வார்த்தை என்னன்னு தெரியலன்னா அது அப்புறம் எப்படி தான் இவன் லிபரேஷன் அப்படின்னு அர்த்தம். நாட் ஈவன் டாக் ஆஃப் முக்தி. முக்தி அనే அந்த சப்தத்துக்கே இவனுக்கு இவனுடைய இதில் அர்த்தமே இல்லை. ஆனால் வேதாந்தம் படித்தான். அதனால தான் வேதாந்தம், ஸ்ரவணம், சத்சங்கம் எல்லாத்துக்கும் போகிறோம். ஆனால் தேகாபிமானம் போல் இன்னும் இந்த தேகத்துக்கு பல மேக்கப்பில், பிரேக்கப்பில், பேட்சப்பில் எல்லாம் பண்ணணும்னு ஆசை வருதுன்னு அர்த்தம் என்ன? இல்லை சார், சோஷியல் இதுக்காக, ஸ்டேட்டஸுக்காக அப்படி இப்படின்னா சரி அப்படி இருந்துக்கோ. ஆனால் இந்த வேதாந்தம் உனக்கு பிரயோஜனப்படாது. இப்படி காலம் தள்ளு. ஓகே, எந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் இந்த சரீர வியாமோகத்தில் இரு, சரீரை பற்றி பேசு, சரீரத்துக்காக ஆசைப்படு. இப்படி இருந்து நீ பகவத்கீதை கேட்டு அப்புறம் விவேக சூடாமணி கேட்டு என்னதான் பிரயோஜனம்? உனக்கு தெரியணும் எந்த அளவுக்கு நமக்கு விரக்தி, வைராக்கியம் வருதுன்னு. அதனால தான் அத்தியந்த தீவிர வைராக்கியம் இருந்த தவிர ஆத்ம ஞான நிஷ்டை ஏற்படாது. அந்த கிவிங் அப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் தியாகே நைகே அமிர்தத்வமானசு. இது நீ சரீர தியாசனே தியாகம் பண்ணலன்னு அப்புறம் நீ என்னதான் முக்தி, உன் ஸ்வரூபத்தை எப்படி தெரிஞ்சுக்க போகிறேன்? ஸோ நிறைய பேரும் இப்படி தான் அநேக வருடங்களை கேட்டது பிறகும் மாறுறதுக்கு, ஏற்றுக்கிறதுக்கு, ஒத்துக்கும் ரெடி ஆக மாட்டாங்க. தே ஆர் நாட் ரெடி டு சேஞ்ச் தெம்செல்வ்ஸ் அண்ட் தே ஹாவ் நோ டெசிஷன் டு சேஞ்ச் ஆர் கெப்பாசிட்டி டு சேஞ்ச். அப்படின்னா கேட்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஏதோ கேட்குறோம், சீரியஸாக கேட்கல, சின்சியராக கேட்கல, ரொம்ப கேஷுவலாக கேட்டோம். கேஷுவலாக கேட்டால் கேஷுவாலிட்டி தான். அப்போ தான் சின்சியராக கேட்கணும். சின்சியராக கேட்டு அப்ளை பண்ணணும். இந்த நாலேஜ் சும்மா கேட்டு வச்சுக்கிறதோ, ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ, நோட்ஸ் எழுதுறதுக்கோ,
இல்லை ஷெல்ஃபில் புக்கை வாங்கி வச்சுட்டு வந்தவங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கிறதுக்கோ இல்லை. ஐ ஹாவ் டு அப்ளை ஆன் மை செல்ஃப். அப்போ தான் எனக்கு, உனக்கு தானே பசிக்குது, உனக்கு தானே துக்கம் இருக்கு. பசி போனவன நீ சாப்பிடணும் இல்லையோ, சாப்பிடாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொடுத்தார்ல இந்த எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்படின்னு சொல்லி இங்கே வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ வேதாந்தம், சாஸ்திரம், ஓகே, சத்சங்கம் இதெல்லாம் வந்து கூட கிரமமாக நமக்குள்ள மாற்றம் வரணுமா இல்லையோ. ஒரே நாளில் திடீர்னு எல்லாம் விட்டு கொடுக்கும் வரணும்னு சொல்லலை. பட் ஆர்யூ பிரயத்தனம் பண்ணுறியா? இப்போ அவரே சொல்கிறார் ஒரு அடுத்த ஸ்லோகத்தில், பிரயத்தனேன்னு சொல்ல போகிறார். சரி, அடுத்தது. ஸோ எவ்வளவு படித்தானோ எவ்வளவு சாதிச்சானோ என்ன செஞ்சால் கூட உனக்கு முக்தி வேணுமனே இருந்தால் விஷயாத் விஷவத் தெஜ அப்படின்னார்ல இங்கேயும் இந்த புஸ்தகத்திலும் இவரும் சொன்னார், அஷ்டாவக்ர கீதையிலும் அப்படி சொல்லுவார் அஷ்டாவக்ரர். அப்புறம் 163 இந்த தேக தியாசனை விட்டுடுறதுக்கு என்ன கஷ்டம் நான் சொல்கிறேன் பாரு. 3 உதாரணம் உனக்கு தெரிஞ்சதுதான், ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா. சாதனைக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறார். அந்த எக்ஸாம்பிள் நம்ம அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த தேகாத்தியாசனை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகணும், விட்டு கொடுக்கணும். छाया शरीरे प्रतिबिंबगात्रे यत्स्वप्नदेहे हृदि कल्पितांगे यदात्मबुद्धिस्तव नास्ति काचित् जीवश्शरीरे च तथैव मास्तु. டிக் பண்ணிக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்கிட்டு சாதனைக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டு சாதனை பண்ணணும். சிம்பிளாக சொல்கிறார். என்ன, எப்படி யதா ஒரு காட்சித்து ஒருக்காகவும் எப்படி உன்னுடைய சாயா ஷரீரே, உன்னுடைய சரீரத்துடைய நிழல் நிழல் நிழல், அது எத்தனை வாட்டிக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா மறந்து போகிறது அந்த வார்த்தை. ஷாடோ, ஒருக்காகவும் உனக்கு உன்னுடைய சரீரத்துடைய அந்த ஷாடோ. அப்புறம் 2வது எக்ஸாம்பிள் பிரதிபிம்ப காத்ரே, அந்த பிரதிபிம்பம் கண்ணாடிக்கு முன்னாடி போய் எத்தனையோ வாட்டி நிற்கிற ஒரு நாளையில், அதில் உன்னுடைய முகத்தினை பிரதிபிம்பத்தினை பார்க்குற. ஸோ உன்னுடைய சரீரத்துடைய காத்திரன்னா உன்னுடைய சரீரத்துடைய பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த ஷாடோ மேலேயும் கண்ணாடியில் பார்க்குற உன்னுடைய முகத்துடைய பிரதிபிம்பம் இல்லை. 3வது ஹிருதி கல்பித அங்கே ஸ்வப்ன தேகே. ஓகே, இப்படி 3 தேகங்கள்னு புரிஞ்சுக்கணும். ஒரு இந்த ஷாடோவாக காணப்படுற அது கூட நம்ம தேகம் மாதிரி அதே ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய ஷாடோ பார்த்தியோ இல்லை கண்ணாடியில் பார்த்த ரிஃப்ளெக்ஷனை பார்த்தியோ, கனவுலோ மனசினால ஹிருதி கல்பித்த அங்கே கல்பிக்கப்பட்ட அந்த சரீரம், பல சரீரங்கள் இல்லைன்னா அந்த சொப்னத்தில் ஒரு தேகம் தெரியறதே. இந்த 3த்து மேலே உனக்கு எப்பாவது ஆத்ம புத்தி அஸ்தி, இது சத்தியமணி அந்த தேகம், இந்த ஆத்ம புத்தி அன்ன அர்த்தம் அது சத்தியமணி, அதுக்கு உண்மையனே எப்பாவது நீ நினச்சியா? நான் அஸ்தி, இல்லவே இல்லை. யதா காச்சித் தவ ஆத்மபுத்தி ந அஸ்தி छाया शरीरे प्रतिबिंब शरीरे प्रतिबिंब गात्र हृदय कल्पितांगे स्वप्न देहे இது மேலே உனக்கு எப்பாவது அது உண்மை சத்தியம் அப்படின்னு தோணிச்சோ? இல்லையே. ஆமாம் சார், எப்பவுமே எனக்கு தோணவே இல்லை. தினந்தோறும் கனவு பார்க்குறேன், அடிக்கடிக்கு நிறைய வாட்டி கண்ணாடி பார்க்குறேன்,
நிறைய வாட்டி என்னோடய ஷாடோவும் பார்க்குறேன். ஆனால் அது நிஜமனே, அது என்னோடதானே, அது நானே, உனக்கு எப்போது தோணிச்சோ? தோணலை இல்லை. ததா ஏவ, நல்ல இம்பார்ட். அதே மாதிரி ஜீவசரீரேச்ச, அதே மாதிரி இந்த ஜீவிச்சு இருந்ததுன்னு நீ இப்போ நனவுல இன்னொரு சரீரம் பார்க்குற, இன்னொரு சரீரம் தெரியறது. கனவுல ஒரு சரீரம் தெரிஞ்சிச்சு, கண்ணாடியில் இன்னொன்று தெரிஞ்சிச்சு, உன்னோட ரிஃப்ளெக்ஷனை வச்சுக்கோ, தெரிஞ்சுது. ஷாடோ மாதிரி இன்னொன்று தெரிஞ்சது. அதெல்லாம் எப்பவுமே நீ உண்மையை நினச்சிக்கலையே. அதே மாதிரி இப்போ இந்த ஜீவசரீரேச்ச, இந்த ஜீவிச்சிருக்கிற காணப்பட்டு நினைவில் தோன்றிட்டுருக்கிற இந்த சரீரம் கூட அதே மாதிரி தவ ஆத்ம புத்தி மாஸ்து, சில வேர்டு மேலே ஆட் பண்ணிகிட்ருக்கேன். யதாத்ம புத்தி ஸ்தவ நாஸ்தி காச்சித் ஜீவசரீரே, அதே மாதிரி ததா ஏவ, அதே மாதிரி இங்கேயும் உட்டி கொடு, இங்கேயும் நிஜமன் எடுத்துக்காது. மாஸ்து, அங்கே எடுத்துக்கல, இங்கே கூட அப்படி இருக்கட்டும். ஸோ வாட், டேக் இட் ஆஸ் லைக் திஸ் இஸ் ஆல்சோ அன் இல்யூஷன், திஸ் இஸ் ஆல்சோ ஓன்லி ஏ கல்பனா. பாருங்க, 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஜீவிச்சு இருட்டு உனக்கு ஏதோ ஒரு அனுபவப்படுறது, கனவுலும் அனுபவப்பட்டுச்சு. ஸோ வாட், அது உண்மை இல்லையே. அதே மாதிரி இதையும் எடுத்துக்கோ. பாருங்க எவ்வளோ சுலபமான ஒரு சாதனை சொல்லி கொடுக்குறார். ததைவ மா அஸ்து, மாஸ்துன்னு அப்படியே அங்கே எப்படி ஊட்டி கொடுத்தையோ அங்கே இல்லை இல்லை. ஆத்ம புத்தி நான் அஸ்தி, ஹீர் ஆல்சோ இந்த தேகம் மீது கூட இது நான் என்னோடது, இது என்ன நான் தேகமனே, அந்த பாவனை இல்லாமல் இருக்கட்டும். மே நாட் ஹேப்பன், மாஸ்து. அப்படி சாதனை கொடுத்து 164 தேகாத்மதீரேவ நுணாமசம்சித்த ருணாமசத்தியாம், தேகாத்மதீரேவ ருணாமசத்தியாம் ஜன்மானி துக்க பிரபவஸ்ய பீஜம் யதஸ்ததஸ்த்வம் ஜஹிதாம் பிரயத்னாத் தியக்தே து சித்தேன புனர்பவாஷ. குட். இப்போது கன்க்ளூஷன். இது 11வது ஸ்லோகம் அன்னமய கோஷம் பற்றி சொல்கிறதுல ரொம்ப அழகான ஸ்லோகம். என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு மறுபிறப்பு ஜனன மரண சக்கரம் ஏற்படாமல் இருக்கணும்னு ஆசை இருந்தால், உனக்கு ஆத்மாவானவனுக்கு ஜனன மரணம் అనేది இல்லான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்திருந்தா, இல்லை ஒருவேளை ஜீவன் சொல்லிட்டு மறுபடியும் புரண்டி வறண்டி போகிறதுக்கு இஷ்டமில்லை, வேண்டாம் சுவாமி அப்படியானே நான் புனர்பவ ஆஷா உனக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், தியக்தேத்து சித்தேனா, உன்னை மனசில் வந்து இந்த பாவத்தின் விட்டுடும். பாருங்க, இந்த பாவத்தின் விட்டுடும். என்னது, தேகாத்மதீஹி, இது விட்டுடலைன்னா என்ன, இதுதான் காரணம் உன்னுடைய துக்கத்துக்கு, சம்சாரத்துக்கு. முதல் வரி அப்போ தேகாத்மதீஹி ஏவ நுணாம் அசத்தியாம், இந்த அசத்துன்னு போய் சத்தை நினச்சிக்கிற புத்தி தான், இந்த தேகாத்மா புத்தி தான் மனிதனுக்கு நுணாம் ஜன்ம ஆதி துக்க பிரபவஸ்ய பீஜம். ஜன்ம மரண, ஜன்மம் வந்துச்சுன்னா அப்புறம் நடுவில் பலதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், மூப்பு வியாதி, மூப்பு மரணம். ஸோ ஜன்மாதி துக்கம், இது எல்லாமே துக்கம். அதனால்தான் அளந்துட்டே பிறப்போம், அளந்துட்டே போகிறோம். சாதாரணமாக ஞானம் இல்லை. இதெல்லாம் நடக்கிறதுக்கு பீஜமே, ரூட் காஸு இந்த அனாத்ம புத்தி தான்.
தேக ஆத்ம புத்தி, அனாத்ம புத்தி. அதனால யதஹ தத் ஸ்வயம் ஜெஹி, இது நீயே ஸ்வயம். யதஹ தத் யதஹ ததஹ துவம். அதனால இதுக்காக நீ அதை விட்டு கொடுக்கும். ஜெஹி தாம், எது? அந்த தேகாத்ம பாவத்தனை, அனாத்ம புத்தி. எப்படி? பிரயத்னாத். அதுதான், என்னாவது பிரயத்தனம் பண்ணு, எப்படியாவது பண்ணு. கிவ் இட் அப். நீ என்ன பண்ணுறியோ தெரியாது. நாங்கள் சாஸ்திரம் குரு சொல்கிறது நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணுறியோ மொத்தத்தில் பிரயத்னாத், எஃபர்ட்ஸ் போடு, பிரயத்தனம் செய். ஸோ பிரயத்தனிக்காமல் நீ ஒன்றும் அதுக்கு அது எப்படி நடக்கும்? தானாக நடக்காதில்லை. அதனால் பிரயத்தனத்தோட இந்த தேகாத்ம பாவனத்தனே, அனாத்மா மேலே ஆத்மானே பாவத்தனே நீ மறுபடியும் உனக்கு இந்த ஜனன மரண சம்சார சக்கரத்தில் சிக்கிக்காமல் இருக்கணும்னு ஆசை இருந்திருந்தா, பராம் சாந்தி அடையணும்னு, அந்த வார்த்தை அந்த ஸ்லோகத்தில் பராம் சாந்தி அடையணும்னு ஆசை இருந்திருந்தா நீ என்ன பண்ணணும்? பிரயத்தனேன ஜெஹி இந்த பாவத்தனை அப்படின்னு சொல்லி. ஸோ 11 ஸ்லோகங்கள். இது இந்த 11 ஸ்லோகங்கள் அப்பப்போ படிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லதே. உண்மையாக நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும், இந்த தேகாத்ம பாவம் போகணுமன்னா செஞ்சு பாருங்க. இந்த 10 ஸ்லோகங்கள் 11 ஸ்லோகங்களே சாராம்சம் அட்லீஸ்ட்டு வரிசையாயதோ இல்லை, இது தொடர்ந்து பாராயணம் மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த 11 ஸ்லோகம் 154லேருந்து இங்கே வரைக்கும் அப்போ தெரியும். ஆமாம், இது பழக்கத்தினால நினைக்கிறது தான். இந்த சரீரம் பற்றி இப்படி இப்படி இப்படியானே, இது பழக்கத்தினால தான் இப்படி மாற்றி அது நீக்கிக்கணும், வேறு வழி இல்லை. தட் இஸ் ஆல்சோ ஹேபிட். நவ் மேக் திஸ் இஸ் எ ஹேபிட். அதனால் வேறு பாராயணம் பண்ண வேண்டாம் சார், வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு வேறு பாராயணம் விட்டுடும். பூஜை செய்யும்போது இந்த 11 ஸ்லோகங்களும் படிங்கோ. சுவாமி பாடி சுவாமி அங்கே இருக்கட்டும், அவருக்கு விளக்கு ஏற்றுங்கோ, அவருக்கு நைவேத்தியம் காட்டுங்க, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வச்சுட்டு, சுவாமி எதுக்காக நான் இதெல்லாம் உனக்கு பண்ணுறேன் தெரியுமா, எனக்கு இந்த நான் தேகமனை பாவனை நீக்கு சுவாமி அப்படின்னு சொல்லணும். தவிர இந்த தேகத்துக்கு கொஞ்சம் நீ கவனியப்பா, நீ கவனித்து இது கொஞ்சம் நல்லா வச்சுட்டா நானும் திரும்பி குமரன் சில்க்ஸுக்கு போய் ஒரு தீபாவளிக்கு பட்டு சாரீ வாங்கிக்கிறேன். அதுக்கு கேட்கக்கூடாது. எத்தனோ பட்டு சாரீ கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு, வந்தாச்சு, அனுபவிச்சிட்டோம். இப்போது என்ன, எவ்வளோ நாளைக்கு இதே கேட்டு இதிலே இருக்க போகிறோம்? அதனால தான் இந்த விவேக சூடாமணி நார்மல் டிவோட்டிஸுக்காக இல்லை, நிஜமாக இந்த அக்ஞானத்தினை நீக்கிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு. அதனால் இது கொஞ்சம் டஃப் தான் எல்லாருக்கும் ருச்சிக்கிறதுக்கு, ஏற்றுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, அனுசரிக்கிறதுக்கு. பரவாயில்ல, இது எல்லாமே நிறைய பேருக்கு புரிஞ்சு நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணி ஏற்றுக்குவாங்கன்னு இல்லை. சொன்னான்னு கேட்டால் கூட ஏற்றுக்கிறது கஷ்டம். ஸோ யாருக்கு பிராப்தமோ அவங்களுக்கு கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்காக சொல்கிறேன், இந்த 11 ஸ்லோகங்களும் கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் தமிழ் அர்த்தமோ ஏதோ ஒரு அர்த்தமோ எழுதிக்கிட்டோ ஸ்லோகங்கள் படிக்க முடிஞ்ச சம்ஸ்கிருதம் பாராயணம் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் எஃபெக்டிவாக வேலை பண்ணணும். ஸோ அப்படி சொல்லிவிட்டு அடுத்தது 165, 66 பிராணமய கோஷம் பற்றி 2 ஸ்லோகங்கள். ஒரு ஸ்லோகம் ஆரம்பிப்போம். கர்மேந்திரியை பஞ்சபிரஞ்சீதோயம் பிராணோ பவேத் பிராணமயஸ்து கோஷः ஏனாத்மவானன்னமயோனுபூர்ணः பிரவர்த்ததே சௌ சகல கிரியாசு. இவ்வளவு சொல்லிட்டாரு இந்த அன்னமய கோஷம் பற்றி அவ்வளோ அப்படின்னு. ஏன்னா நமக்கு அது நல்லா தெரிஞ்சதுனால. ஆனால் தம்பி கேளு,
இந்த அன்னமய கோஷம் ஒர்க் பண்ணணும் அப்படி அண்ணாவே இதுக்கு பின்னாடி ஒரு புஷ்ஷர், இன்னொரு சப்போர்ட் இருக்கு. பிராணமய கோஷம் 5 கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணங்களும் சேர்ந்து கலந்திருக்கிற அஞ்சித அயம் பிராணஹ. அது சேர்ந்து அந்த ஒரு பிராணமே 5 பிராணங்களாகவும் 5 கர்மேந்திரியங்களோட வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு பவேத் பிராணமயா து கோஷ. இதுதான் ஃபில்டு வித் பிராண மாடிஃபைடு. காஸ்மிக் பிராண ஒரே ஒரு பிராணதான் வெளியில் எல்லா இடத்துல, அது மாடிஃபை ஆகி அப்புறம் ஒரு சரீரத்தில் தனியாக 5 விதமாக மாறி 5 கர்மேந்திரங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இதுக்கு பேர் பிராணமய கோஷம். த செகண்ட் லேயர் ஆஃப் தி பஞ்சகோஷாஸ். எதனால ஏன ஆத்மவான் அன்னமய அனுபூர்ணः. இங்கே சரீரத்துக்கு நீ காப்பாற்றுறதுக்கு, சரீரம் வேலை பண்ணுறதுக்கு ஆதாரமாக சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இப்போதைக்கு தற்காலத்துக்கு அது ஆத்மா. ஆத்மான்னு என்ன? மையம். என்ன மேலே என்ன சொன்னோம்? அது இல்லைன்னு இது இல்லை. ஆனால் இது இல்லாமல் பிராணம் இருக்கும். ஸோ பிராணமய, பிராண இஸ் ஆத்மா. ஏஷோந்தர ஆத்மா பிராணமய, அந்யோந்தர ஆத்மா பிராணமயன்னு தைத்திரிய உபனிஷத்தில் படித்தோம் இல்லையா? அதனால் இது அனுபூர்ணகன்னா இந்த அன்னமய கோஷம் மொத்தம் வியாபித்து வேலை செய்யறதுக்கு இதுக்கு ஒரு சப்போர்ட் பின்னாடி ஓகே ஆத்மாவாக இருக்கேன்னு அர்த்தம். இந்த ஆத்மானே வார்த்தைங்க வந்து இந்த இடத்துல அன்னமய கோஷத்துக்கு ஆத்மா யாரு? பிராணந்தா. இருந்துட்டு பிரவர்த்ததே அசோ சகல கிரியாசு. இதிலோ நடக்கிற எல்லா கிரியைகளையும் அந்த பிராணம் பின்னாடி இருந்துட்டு பிரவர்த்திக்கிற மாதிரி செஞ்சுட்டு வேலை பண்ண வைக்கிறது. நாளைக்கு அடுத்த ஸ்லோகங்கள்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.